ஓம் கணபதி நமோ நமக. இன்னைக்கு நம்ம திருப்புகளோட 325வது பாடல் பார்ப்போம். இறைச்சி பற்று இறத்தட்டு இட்டு இசைக்கு ஒக்க பரப்பப்பட்டு எலும்பு கட்டளை சுற்றி சுவர் கோலி எடுத்து செப்பு என கட்டி புதுக்கு புத்து அகத்தில் எனக்கு சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பனத்து உற்று திகைக்க பட்டு அவனத்தை பட்டு உழலாது உன் திருப்பத்மத்திரத்தை பற்றுரைக்கு சித்திரத்தை சொல் திடம் கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ பிறைச்செக்கர் புரைக்கு ஒத்து சடை பச்சை கொடிக்கு இச்சை பிற குற்ற திருப்பக்க சிவநாதர் பெருக்கு அப்ப அத்தட கை கற்பக தொப்ப கணத்துக்கு பிரசித்த கொடி குட்க கொடியோனே பறை கொட்டி கலச்சி ஊற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பழுக்கு பச்சுடல் சுத்தி பகிர்வேலா பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சைப்படு கச்சிப்பதி சொக்க பெருமாளே. அற்புதமான பாடல். என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கடலை கடந்த போது திருமால் கச்சபமாக, அதாவது ஆமையாக முதுகு கொடுத்து தாங்கி பின்னர் இரு மாப்பு அடைந்து கடலை கலக்கினாங்க. பாடலோட விளக்கத்தை பார்ப்போமா. இறைச்சி பற்று இரத்தத்து இட்டு இசைக்கு ஒக்க பரப்பப்பட்டு, அதாவது மாமிசத்துடன் அதன் பற்றியுள்ள இரத்தத்தை சேர்த்து அந்த இரத்தம் பொருந்துவதற்கு தக்கவாறு உடலிலே பரப்பி வைத்து எலும்பு கட்டுகளை சுற்றிலும் சுவர் கோலி எலும்பு சட்டையை சுற்றிலும் தோல் என்ற சுவரை வகுத்து எடுத்து செப்பு என கட்டி புத்து அகத்தில் புக்கு, அதாவது எடுத்து ஒரு பாத்திரமாக ஏற்படுத்தி அலங்கரித்த புதிய வீட்டில் புகுந்து, அதாவது உடல் எடுத்து பிறந்து எனக்கு சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு, எனக்கு கொஞ்சம் வேண்டும் உனக்கு சற்று வேண்டும் என்ற ஆசை எனப்படும் சிறைச்சாலையில் இருக்க சம்மதித்து இந்த பிறப்பை அடைந்து உறக்கம் சொப்பனத்து உற்று திகைக்கப்பட்டு அவற்றை பட்டு உழலாது தூக்கம் கனவு இவைகளை அடைந்து மயக்கம் உற்று வேதனை அனுபவித்து புரியாமல் உன் திருப்பத்ம திறத்தை பற்றுகைக்கு சித்திரத்தை சொல் உனது தாமரை திருவடிகளின் சார்பை பற்றி உய்வதற்கு உன் அழகை வெளிப்படுத்தும் சொற்களால் திதம் கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ உனது நிலைத்த வீர திருப்புகழை சொல்லி திரிய மாட்டேனோ பிறை செக்கர் புரைக்கு ஒத்து சடை பச்சை கொடிக்கு இச்சை பிறக்குற்ற திருப்பக்க சிவநாதர், அதாவது பெருமையும் செந்நிறமும் கொண்ட பிறைக்கு தலையில் இடம் தந்தது போல பின்னிய கூந்தலை கொண்ட பச்சை நிறத்தாலான கொடிப்பொன் பார்வதிக்கு பிறப்பதற்கு தக்க அழகிய இடப்பாகத்தை தந்துள்ள சிவபெருமானுடைய பெருக்கு அப்பு அத்தட கை கற்பக தொப்பை கணத்துக்கு பிரசித்த தடையிலிருந்து பெறுகின்ற கங்கைக்கும் அந்த பெரும் துதிக்கையை விநாயகரை போல விநாயக பெருமான் இருக்காங்களா சக்தி, அவங்க. அதுக்கப்புறம் பூதகணங்கள்லாம் கணங்களுக்கு நன்றி தெரிந்தவனே முருகப்பெருமான சொல்றாங்க. கொடி குட்கட கொடியோனே உயரமான கோழி கொடியை உடையவனே பறை கொட்டி கலச்சி உற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பழுக்கு பச்சுடல் குத்தி பகிர்வேலா பறைவாத்தியங்களை முழக்கி களைப்பு அடைந்துள்ள சிவந்த கண்களை உடைய குள்ள பூத கூட்டங்களின் உணவுக்கு அசுரர்களின் பசிய உடலை குத்தி பகிர்ந்தளித்த வேலனே பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சை படுக்கச்சி பதி சொக்க பெருமாளே. படங்களின் வரிசையையும் நெருங்கிய புள்ளிகளையும் உடைய ஆதிசேஷன் படுக்கையாக கொண்ட ஆமை ஊரெடுத்த திருமால் ஆசைப்பட்ட இடமான கச்சி நகரில், அதாவது காஞ்சிபுரத்தில் உரையும் அழகிய பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகிய பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாக்ஷா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. இப்ப நம்ம அடுத்த பாடல் 326வது பாடல் பார்ப்போம்.
ஓம் கங்கணபதியே நமோ நமக. முருகா போற்றி போற்றி. கடத்தை பற்று என பற்றி கருத்து உற்று கலித்திட்டு கயல் கண் பொற்பு இணை சிற்ற தன மாதர் கலைக்குள் பட்டு அற கத்தி சலித்து கட்டளை சொல் போய் திரைக்குள் பட்டு அற செத்திட்டு உயிர் போனால் எடுத்து கொட்டு இட கட்டை படத்தெட்ட தணல் தட்ட கொளுத்தி சுற்று அவர் பற்று அற்று அவர் போமுன் இணைக்கி பத்மை செச்சை பதத்தை பற்றுகைக்கு சொல் தமிழ் கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ அடைத்திட்டு புடைத்து பொன் பத சொற்கத்தனை சுற்றிற்று அலைப்பு பற்று என சொற்றிட்ட அறுசூரை அடித்து செற்று இடித்து பொட்டு எழ பொற்பு பட குத்திட்டு அலைத்து சுற்று அலை பெற்று கடல் மாய புதைத்திட்டு படிக்குள் செற்று அட புக்கு கத துக்கு கையில் கொக்கை பட குத்தி பொருவோனே புனத்தில் பொன் புறத்திக்கு புனர்க்கு ஒத்த கசப்பு எத்தி புனர்கச்சிப்பதி சொக்க பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகிய பாடலோட விளக்கத்துக்கு போவோம். கடத்தை பற்று என பற்றி கருத்து ஊற்று கழுத்திட்டு கயல் கண் பொற்பு இணை சித்திர கனமாதர் குடம் போன், அதாவது முறையற்ற செல்வம் உறவு சிந்தனைகள் செய்கை உறவுகள் இதெல்லாமே தேவையில்லைன்றாங்க. சரிங்களா? எடுத்துக்கொட்டு இடக்கட்டை படத்தெட்டல் தனல் சட்ட கொளுத்தி, அதாவது போட வேண்டிய விறகு கட்டைகளிடையே படும்படி வைத்து முற்றின நெருப்பை பற்றி கொள்ளும்படி கொளுத்தி சுற்று அவர் பற்று அற்று அவர் போமுன் சுற்றத்தார் பந்த பாசம் இல்லாதவர்களாய் சுற்றாற்றிலிருந்து போவதற்கு முன் இணைக்கி பத்மை செச்சை பதத்தை பற்றுமைக்கு சொல் தமிழ் கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ மனம் பொருந்தி பக்தியுடன் வெற்றி மலர் கொண்டவன் திருவடியை பற்றி உய்வதற்கு சொல்லத்தக்க தமிழ் மொழி கொண்டு உனது வீர திருப்புகழை சொல்லி திரியும் பாக்கியம் எனக்கு அமையும். அடைத்திட்டு புடை பொன்பத சொக்கத்தனை சுற்றிட்டு அலைப்பு பற்று என சொற்றிட்ட அறுசூரை அப்படின்னா தேவர்களை சிறையில் அடைத்தும் அவர்களை அடித்தும் அழகிய இடமான சொர்க்க பூமியை வளைத்து கொண்டு நீங்கள் யாவரும் அலைச்சல் கொள்ளுங்கள் என்று கூறி நீங்கிய சூரனை அடித்து செற்றி இடித்து பொட்டு எழ பொற்பு பட குத்திட்டு, அதாவது அடித்தும் கோபித்தும் இடித்தும் ஓடிப்படும்படியாக அவனுக்கு துணையாயிருந்த 7 மலைகளையும் அழிவுற குத்தியும் அலைத்து சுற்று அலை தெற்று கடல் மாய புடைத்திட்டு அவனை வருத்தியும் வளைந்துள்ள அலைகள் நெருங்கியுள்ள கடலை கலக்கமுற்று ஒடுங்கச் செய்து அலைத்தும் படிக்குள் செற்று அடப்புக்கு கத துக்க கையில் கொக்கை பட குத்தி பொருவோனே. பூமியில் கோபத்துடன் புயலாக அழிக்க புறப்பட்ட பின் கோபமும் வருத்தமும் நெஞ்சிலே கொண்டு கடலில் மாமரமாகி நின்ற சூரனை வேளால் அழிவுபட குத்தி சண்டை செய்பவனே. புனத்தில் பொன்குரத்திக்கு புனர்க்கு ஒத்த பசப்பு எத்தி புனர் கச்சி பதி சொக்க பெருமாளே. திணை புனத்தில் அழகிய குறமகள் வள்ளியை சேர்வதற்கு அவளை தந்திர மொழிகளால் துதித்து பின்பு அவளை மணந்தவனே. கச்சிதபதியாகிய காஞ்சிபுரத்தில் வாழும் அழகிய பெருமாளே. அது நல்லா பாருங்க. துதித்து இங்க நிறைய தடவை சொல்லியிருப்பாரு. முருகர் வள்ளி அம்மாவோட கால்களை தொட்டுறாங்க. ஸோ நம்ம ஒண்ணு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள இருக்கிறது சாட்சாத் முருகபெருமான். நல்ல ஜீவாத்மாக்குள்ள நிச்சயமா முருகபெருமான் நிறைஞ்சிருக்கார். நம்மளோட மெய்யறிவு மேகம் சரணம் வச்ச காலை பிடிச்சிட்டு நம்ம நேர் வழியே செல்லணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. மாமேகம் சரணம் வச்சு